ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம லிஸ்டிங் வீடியோவில் அனிமேலே இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் ஓல்டு மேன்ஸ்லாம் யாரும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓல்டு மேன் மீன்ஸ் அவங்க வயசு அதிகம் அப்படின்றத விட தோற்றத்தில் ரொம்பவே முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிற ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் கேரக்டர்ஸ்லாம் யார் யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த கேட்டகரியை பொறுத்தவரை இன்னும் பல அனிமேஸில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதில் நான் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த பார்ட் மேக் பண்ணால் நிச்சயம் அதில் அவங்கள மென்ஷன் பண்ணுறேன். தென் நம்மளோட புது சேனலான மிஸ்டர் சேவேஜ் தமிழ். ஸோ அதில் டிசி, மார்வல், அனிமே, கார்ட்டூன், மாங்கா இப்படி எல்லாத்தோட ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன்ஸை கவர் பண்ற முயற்சியில் இறங்கி இருக்கும். அந்த வகையில் இப்போதைக்கு ரொம்ப அட்வென்ச்சர்ஸ் அண்ட் ஃபன் நிறைஞ்ச டிராகன் பால் கிளாசிக் சீரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு வரோம். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஃபீல் குட்டான அதிக காமெடி அண்ட் ஆக்ஷன் கலந்த ஸ்டோரியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்து உங்களோட சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க. அண்ட் ஆல்சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனல்லேயே அப் டு டேட் வரக்கூடிய ஜுஜுட்சு கைசன் மாங்கா சாப்டர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சாப்டர் 246 எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சரி, இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 7th பிளேஸ்ல பார்க்க போறது யோஷினோபு ககுகாஞ்சி. ஜுஜுட்சு கைசன் யூனிவர்ஸ்லயும் நருட்டோல வர மாதிரி கிளான்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு. அந்த வகையில இவர் பாத்தீங்கன்னா கியோட்டோ ஜுஜுட்சு ஹையோட பிரின்சிபல், அட் தி சேம் டைம் ஜுஜுட்சு ஹையர் அஃபிஷியல்ஸோட ஒரு மெம்பராகவும் இருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கண்டென்ட்டை பொறுத்தவரை சுகுனா என்னதான் 1000 வருஷம் வயசான கேரக்டரா இருந்தாலும் அப்பியரன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இவர் ரொம்பவே முதிர்ச்சி அடைஞ்சிருப்பாரு. அதாவது இவர் ஒரு சாசரரா இருந்தாலும் ஸ்டில் பிசிக்கலி ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான் அப்படின்றதால ஒரு ஆள் 76 வயசுல எப்படி இருப்பாரோ அதே தோற்றத்தை தான் இவரும் கொண்டிருப்பாரு. என்னதான் அப்பியரன்ஸ் வைஸ் ஓல்டு மேனா இருந்தாலும் இவரோட ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கர்ஸ்ட் டெக்னிக்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஸோ யோஷினோபு பொறுத்தவரை ஒரு வகையில நல்லவர் அண்ட் ஜுஜுட்சு ஹையோட ஒரு ஆனரபிள் பர்சன் அப்படின்னாலும் இன்னொரு வகையில தன்னோட சைட்ல இருக்கிற சாசரர்ஸே ஒரு அவுட்காஸ்ட் மாதிரி பார்ப்பாரு. எஸ்பெஷலி கோஜோ பண்ற சேட்டைகள் இவருக்கு சுத்தமா பிடிக்காம அவரை பார்த்தாலே கடுப்பாவாரு. அதனாலதான் சுகுனா யூஜியை பொசஸ் பண்ணதும் உடனே இவனை கொல்ல வேணான்னு கோஜோ சொல்லி இருந்தாலும் எத்திக்ஸ் அண்ட் ரூல்ஸ் எல்லாம் தாண்டி யோஷினோபு யூஜியை எக்ஸிகியூஷன் பண்ண துடிச்சிருப்பாரு. இது மட்டும் இல்லாம மசமிச்சி யாகா பாத்தீங்கன்னா என்ன மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பாண்டா மாதிரி என்டிட்டிஸை கிரியேட் பண்றாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுலயும் அப்படி அவர் உருவாக்குறது நம்மளுக்கே ஒரு நாள் ஆபத்துல போய் முடிஞ்சிடலாம்னு சொல்லி அவரையுமே நெகட்டிவா பார்ப்பாரு. அதனாலதான் ஜுஜுட்சு ஹையர் அப்ஸ் கிட்ட இருந்து ஆர்டர் வந்ததும் கொலிக்னு கூட பார்க்காம மசமிச்சியை கொண்டுடுவாரு. ஸோ யோஷினோபு என்னதான் வயசான கேரக்டரா இருந்தாலும் தன்னோட சவுண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் கிட்டாரை பயன்படுத்தி கிரேட் 1 சாசரஸை டிஃபீட் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காருன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்ல 6ஆவதா பார்க்க போறது சில்வர் ஃபேங். இவரை ஷார்ட்டா பேங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒன் பஞ்ச் மேன் மாங்கா அண்ட் அனிமையை ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா இவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். இதுல ஓபிஎம் பிரான்ச்சைஸ்ல இருக்கிற மாஸ்டர்ஸ்க்கும் ஹீரோ அசோசியேஷன்ல இருக்கிற ஹீரோஸ்க்கும் சண்டை நடக்கிற மாதிரி தான் கோர் ஸ்டோரியே இருக்கும். அதாவது மாஸ்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஜி சிட்டி அழிக்கிறதுக்காக நாச வேலைகளை செய்ய வரும்போது சிட்டியையும் மக்களையும் பாதுகாக்க ஹீரோஸ் முன் வந்து சண்டை போடுவாங்க. அதுக்காக மாஸ்டர் அசோசியேஷன்ல இருக்கிற ஹீரோஸை அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற வகையில ரேங்க் வைஸ் பிரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த வகையில பேங்க் பாத்தீங்கன்னா ஹீரோ அசோசியேஷன்ல ஃபார்மர்லி எஸ் கிளாஸ் ஹீரோவா சண்டை போட்டு ரொம்ப வயசானதால ரிட்டையர் ஆகிட்டு இருப்பாரு. ஸோ பேங்கை பொறுத்தவரை மற்றவங்கள போல ஹீரோ ஆகணும் அப்படின்றதெல்லாம் நோக்கமாக கொண்டு இருக்க மாட்டாரு. அவரோட நோக்கமே பார்த்தீங்கன்னா பல தலைமுறைகளை தங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் லெகசியை கண்டினியூ பண்ணி தங்களுக்குன்னு ஒரு ஜோஜோவை கிரியேட் பண்ணி அதில் சுமாராக 100க்கும் மேல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுத்துட்டு வருவாரு. அப்போ ஒரு நாள் இவரோட ஃபார்மர் ஸ்டூடெண்டான காரோ பார்த்தீங்கன்னா ஹீரோஸ்க்கு எதிராகவே திரும்பி எல்லாரையும் டிஃபீட் பண்ணிட்டு வரும்போது தான் சைட்டாமா அவரை பீட் பண்ணுவாரு. அதுல இருந்தே சில்வர் ஃபேங்க்கு பார்த்தீங்கன்னா சைட்டாமா அண்ட் அவரோட டிசைபிளான ஜெனோஸ் மேல ஒரு கண்ணு இருக்கும். என்னதான் சில்வர் ஃபேங்க்கு வயசு 81 ஆகி இருந்தாலும் ஸ்டில் பிசிக்கலி யாராலையும் இவரோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்க்கு மேட்ச் பண்ணவே முடியாது. குறிப்பா இவரோட வாட்டர் ஸ்ட்ரீம், ராக் ஸ்மாஷிங் ஃபிஸ்ட் அப்படின்ற டெக்னிக் மூலமா பீக் சூப்பர் ஹியூமன் கண்டிஷனை தாண்டி பல அசாதாரணமான விஷயங்களை பண்ணுவாருன்றதால பேங் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஓல்டு கேரக்டர் அப்படின்றத சொல்லியே ஆகணும். லிஸ்ட்ல அடுத்து 5ஆவதா பார்க்க போறது ஒயிட் பியர்ட். இவரோட ரியல் நேம் பாத்தீங்கன்னா எட்வர்ட் நியூகேட்னு சொல்லுவாங்க. பட் ஒன் பீஸ் யூனிவர்ஸை பொறுத்தவரை பெரும்பாலும் இவரை ஒயிட் பியர்ட்னு தான் பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த பிரான்ச்சைஸை பொறுத்தவரை ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இன் தி வேர்ல்டு அப்படின்னா இவரை சொல்லலாம். ஆல்சோ கோல்டி ராஜரோட டெத்துக்கு அப்புறம் ஒன் பீஸை பத்தி நல்லா தெரிஞ்ச இன்னொரு ஆள் அப்படின்னாலும் அது இவரு தான். ஸோ ஸ்பிங்ஸ் அப்படின்ற ஐலாண்ட்ல பிறந்த ஒயிட் பியர்ட் தன்னோட சின்ன வயசுல ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாரு. எஸ்பெஷலி அந்த ஐலாண்ட் கடுமையான பாவர்ட்டியில இருந்ததுனால வேர்ல்டு கவர்மெண்ட் அவங்களோட அபிஷியல் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அங்க பயங்கரமா கலவரம் ஏற்பட்டு நிறைய பசங்க அனாதையாக்கப்பட்டுருவாங்க. அதுல ஒருத்தரான இந்த ஒயிட் பியர்ட் என்ன முடிவு எடுப்பாருன்னா, நம்ம ஸ்பிங்ஸ் ஐலாண்டை மறுபடியும் ரிச்சான ஐலாண்டா மாத்தணும், அதுக்காக நான் ஒரு பவர்ஃபுல்லான பைரட் ஆகிறேன் அண்ட் எனக்குன்னு ஒரு ஃபேமிலியை திரட்டுறேன்னு சொல்லி முயற்சி பண்ணுவாரு. என்னதான் ஒரு பைரட் ஆகியிருந்தாலும் அவர் சுயநலமா இல்லாம தன்னோட ஐலாண்ட், தன்னை சுத்தி இருந்தவங்க, ஆல்சோ தன்னோட ஸ்பிங்ஸ் ஐலாண்ட் மாதிரி இருக்கிற மற்ற கஷ்டப்படுற ஐலாண்ட்னு சொல்லிட்டு இப்படி மற்றவங்களுக்காக மட்டுமே தான் பைரட்டா செயல்படுவாரு. ஸோ டீனேஜரா இருக்கும்போது இவர் எல்லாரும் நியூகேட்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. பட் எப்போ தனக்குன்னு ஒயிட் பியர்ட் க்ரூவை உருவாக்குனாரோ
அப்பதான் இவர் எல்லாருக்கும் ஒயிட் பியர்ட்னு ரெகக்னைஸ் ஆகியிருப்பாரு. எப்படி கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல டெனரிஸ் டார்கெரியன் எல்லா ரீஜனுக்கு போய் அடிமையா இருக்கிற படைகளையும் மக்களையும் மீட்டு தன்னை எலபரேட் பண்ணிக்குவாங்களோ, அதே போல இவரும் மற்ற பைரட்ஸால அட்டாக் பண்ணப்படுற ஐலாண்டுக்கு போய் அதை தன்னோட டெரிட்டரியா மாத்தி எல்லாருக்கும் ஒரு ஹீரோவா திகழ்ந்துட்டு வருவாரு. அந்த டைம்ல தான் கோல்டி ராஜரை மீட் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்லி பேட்டிலுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகி ஒன் பீஸை பத்தி தெரிஞ்சுப்பாரு. ஸோ மெரைன்ஸ் கூட ஏற்பட்ட பேட்டில் இறங்கி பயங்கரமா சண்டை போட்ட ஒயிட் பியர்ட் என்னதான் துரோகத்தாலையும் எதிரிகளாலையும் கொல்லப்பட்டு இருந்தாலும் அவரோட மரணம் ரொம்பவே எமோஷனலா இருக்கும்னு தான் சொல்லணும். குறிப்பா பயங்கர வயசாகி இருந்தாலும் தன்னோட கடைசி மூச்சு இருக்கிறவரை மரணத்தை பத்தி சுத்தமா கவலைப்படாம சண்டை போட்டிருக்கிறதால கண்டிப்பா ஒயிட் பியர்ட் ஒரு ஹானரபிள் ஓல்டு மேன் அப்படின்றத சொல்லியே ஆகணும். அடுத்த லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போறது யாமமாட்டோ. ப்ளீச் யூனிவர்ஸ்ல இருக்கிற பாங்காய்ஸ்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னா இவரை சொல்லலாம். கோட்டோய் 13ஓட கேப்டன். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங்கஸ்ட் ஷினிகாமியான இவர் பாத்தீங்கன்னா என்டையர் சோல் சொசைட்டியை ரெடியூஸ் பண்ற அளவுக்கு பவர்ஸை கொண்டு இருப்பாரு. தோற்றத்துல இவருக்குமே முகம் தோல்லாம் சுருங்கி போன மாதிரி தெரிஞ்சாலும் உடம்பு காட் ஆஃப் வார்ல வர ஜியூஸ் மாதிரி கொஞ்சம் கட்டுமஸ்தா தான் வச்சிருப்பாரு. அண்ட் இவரோட ஷீகாய் அண்ட் பாங்காய் ரெண்டுமே ஃபயர் ரிலீஸை பேஸ் பண்ணி இருக்கிறதால சண்டைன் வந்துட்டா எல்லாரையும் ஈஸியா சாம்பல் ஆக்கிடுவாரு. அதாவது இவரோட ஸ்வாட்ல இருக்கிற ஹீட் எனர்ஜி கிட்டத்தட்ட சூரியனுக்கு நிகரா இருக்குன்றதால ஜஸ்ட் யார் மேலேயாவது அதை வச்சு அட்டாக் பண்ணா அவங்க இன்ஸ்டன்டா வேப்பர் ஆகிடுவாங்க. என்னோட ஸ்வாட்ல மட்டும் இல்ல தான் உடம்பையே கிட்டத்தட்ட 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சரை கொண்டு போவாருன்றதால இவர் யாராச்சும் தொட்டாலே போதும் அவங்க பஸ்மம் ஆகிடுவாங்கன்னு தான் சொல்லணும். என்னதான் இவருக்கு 2100 வருஷங்களுக்கு மேல வயசாகி இருந்தாலும் பிசிக்கலாவும் சரி எனர்ஜி அட்டாக்ஸ்லயும் சரி சுப்பீரியரா இருக்கிறதால யாமாமோட்டோவுமே அனிமேல ஒரு பவர்ஃபுல்லான ஓல்டஸ்ட் கேரக்டரா இருக்காரு. லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது ஹாகரோமோ ஒட்சுசுகி. நருட்டோ ஷிப்புடனை பார்த்தவங்களுக்கு ஒட்சுசுகி கிளானை பத்தியும் அவங்களோட பவர் லெவலை பத்திலாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இவங்க எந்த பிளானெட்டை சேர்ந்தவங்க தெளிவா சொல்லாம ஜஸ்ட் செலஸ்டியல் பீயிங்ஸ் அப்படின்னும் காட் லெவல் பவர்ஸ் இருக்கிற கேரக்டர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ கதைப்படி காகியா பார்த்தீங்கன்னா இஷிகியை பிட்ரே பண்ணி காட்ரி மூலமா சக்ரா ஃப்ரூட்டை கன்சியூம் பண்ணி மேலும் தன்னை பவர்ஃபுல்லா அப்கிரேட் பண்ணிக்குவாங்க. ஆக்சுவலி காகியா அப்படி பண்ணதுக்கான நோக்கமே தன்னோட ஓன் கிளானுக்கு எதிராக மாதிரி ஒட்டுமொத்த உலகத்தையும் ரூல் பண்ணணுன்ற தப்பான எண்ணத்தை கொண்டு இருப்பாங்க. பட் அவங்களோட மோட்டிவ்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பசங்களான ஹாகரோமோ ஹமுரா பாத்தீங்கன்னா காகியாவோட கடுமையா சண்டையிட்டு அவங்கள சீல் பண்ணி மூனுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த பேட்டில் காகியா பாத்தீங்கன்னா டென்டெயில் பீஸ்டோட இன்கார்னேஷனான காட்ரியை பேட்டிலுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் நம்ம ஹாகரோமோ அதை தன்னோட உடம்புல சீல் பண்ணி டென்டெயில்ஸோட ஜிஞ்சுரிக்கா மாறி இருப்பாரு. லேட்டரா தன்னோட மறைவுக்கு அப்புறம் திரும்ப டென்டெயில்ஸ் அன்லீஷ் ஆச்சுன்னா மிகப்பெரிய அழிவுகள் ஏற்படும்னு சொல்லி அதோட சக்கர எனர்ஜிஸை தனியா எடுத்து 1ல இருந்து 9 டெய்ல்டு பீஸ்டுங்களா பிரிச்சிடுவாரு. அதன் பிறகு கொஞ்ச நாள் அமைதியா போனாலும் திரும்ப அவரோட பையன் இந்திரா மூலமா பெரிய பிரச்சனை வெடிக்கும். பட் அப்போ வயசாகி வீக்கா இருந்தோம் ஹாகரோமா பார்த்தீங்கன்னா தன்னால முடிஞ்சவரை இந்திராவை டிஃபீட் பண்ண ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஸோ ஹாகரோமா பொறுத்தவரை அவரோட அல்டிமேட் கோலே இந்த ஷினோபி வேர்ல்டில் ஒரு அமைதியை நிலநாட்டணும் அப்படின்றது தான். அதுக்காக அவரோட கடைசி காலம் வரையிலுமே போராடி அதை தான் இன்னொரு பையனான அசுரா கிட்ட விட்டுட்டு போயிருப்பாரு. என்னதான் வயசாகி இறந்து போயிருந்தாலும் ஸ்டில் ஹாகரோமாவோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்க்கு முன்னாடி வேற எந்த ஷினோபியாலையும் மேட்ச் பண்ணவே முடியாது. லிஸ்ட்ல அடுத்து ரெண்டாவதா பார்க்க போறது மாஸ்டர் ரோஷி. டிராகன் பால் பிரான்ச்சைஸை பத்தி சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பா கோகு, வெஜிடா, ஃப்ரீசா இந்த மாதிரி கேரக்டர்ஸா தான் இருக்கும். ஆனா அவங்களெல்லாம் விட ரொம்பவும் சார்கஸ்டிக்கான அட் த சேம் டைம் காட் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பா மாஸ்டர் ரோஷி தான் டாப்ல இருப்பாரு. இவர் இன்னொரு வகையில டர்ட்டில் ஹெர்மெட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கோகுவோட ஃபர்ஸ்ட் டீச்சர் என்னதான் அவரோட வளர்ப்பு தாத்தாவான கோஹானா இருந்தாலும் ஒரு முழுமையான மார்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் கீ எனர்ஜிஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றதுன்னு எல்லாத்தையுமே கோகும் கிரிலினும் இவர்கிட்ட இருந்து தான் கத்துருப்பாங்க. கோகு அண்ட் கிரிலின் மட்டும் இல்ல ஆக்ஸ் கிங், யாம்சா, ஈவன் கிராண்ட்பா கோஹானே இவரோட ஸ்டூடெண்டா தான் இருந்திருப்பாங்க. என்னதான் மாஸ்டர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸா இருந்தாலும் பெண்கள் விஷயத்துல இவர் கொஞ்சம் வீக்னு தான் சொல்லணும். அதை நம்ம சீரீஸ்ல நிறைய எபிசோட்ஸ்ல பார்த்து சிரிச்சிருப்போம். ஸோ டிராகன் பால் யூனிவர்ஸை பொறுத்தவரை டிசி மார்வல் மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வித்தியாசமான ஏலியன் ரேஸை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அந்த வகையில மாஸ்டர் ரோஷி என்னதான் ஹியூமன் சொன்னாலும் ஸ்டோரி லைன் படி இவரோட ஏஜ் பாத்தீங்கன்னா 350 இருக்கும்னு சொல்றாங்க. ஜஸ்ட் வயசானவர் மட்டும் இல்ல பிசிக்கலி சண்டை வந்தாலும் யாராலையும் அவ்வளவு ஈஸியா இவரை பீட் பண்ணிடவே முடியாது. சீரீஸ்ல ஏகப்பட்ட முறை பல பவர்ஃபுல்லான ஆப்பனன்ஸ் எதிர்த்து சண்டை போட்டிருந்தாலும் ஓல்டு டோர்னமெண்ட் சாகா டைம்லைன் அப்போ ஜி ஃபைட்டர்ஸோட சேர்ந்து தன்னோட ஃபுல் பவரை வெளிப்படுத்தி சண்டை போட்டிருப்பாரு. என்னதான் டோர்னமெண்ட்ல வெஜிடாவை ரிலீஸ் பண்ண பயங்கரமான தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தாலும் அதில் ரோஷி எல்லாரோடைய ரெஸ்பெக்டையும் ஏர்ன் பண்ணியிருப்பாரு. ஈவன் பீருஸே ரோஷியை மாஸ்டர்னு மரியாதை கொடுத்திருப்பாரு. அதனால மாஸ்டர் ரோஷி என்னதான் பர்ஃபெக்டான ஒரு கேரக்டரா இருந்தாலும் ஸ்டில் அனிமேல இருக்கிற ஓல்டஸ்ட் கேரக்டர்ஸ்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்ற லிஸ்ட்ல டாப் பொசிஷனை பிடிச்சிருவாரு. ஸோ ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டை முதல் இடத்த பிடிச்சிருக்கிறது ஜியூஸ். ரெக்கார்ட் ஆஃப் ராக்னராக் அப்படின்ற அனிமையை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வெர்ஷன் ஜியூஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி இந்த அனிமையை பற்றி ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருந்த மல்டிபிள் ஹேண்ட்ஸை கொண்ட கேரக்டர்ஸோட வீடியோலேயே பேசியிருப்பேன். இருந்தாலும் இந்த அனிமையை பற்றி சுத்தமாக கேள்விப்படாதவங்களுக்காக இது ஸ்டோரி பிளாட் என்னன்னு திரும்ப ஒரு முறை பார்த்துடலாம். அதாவது இதோட கதையை ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒவ்வொரு 1000 வருஷங்களுக்கு ஒரு முறை கிரீக், ஹிந்து, நோர்ஸ் மித்தாலஜின்னு ஒவ்வொரு பேந்தியனில் இருக்கிற சுப்ரீம் காட்ஸ் ஒரு மீட்டிங்கை போட்டு ஹியூமன் ரைஸ் இந்த பூமியில் வாழ்றதுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு பேசுவாங்க. அந்த வகையில்
கரண்ட் டைம்லைன் படி கண்டக்ட் பண்ண மீட்டிங்ல மனுஷங்க இந்த பூமியில வாழ்றதுக்கு தகுதியே இல்ல, அதனால மொத்த பேரையும் அழிச்சிடலாம்னு சொல்லி கடவுள்கள் முடிவெடுக்கிறாங்க. நான் வேல்ஹாலாவோட ஜட்ஜஸ் ஆன வேல்கரிஸ் பாத்தீங்கன்னா கடைசியா மனுஷங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். அதாவது ஹியூமன் ரேஸ்ல இருந்து காட்லி பவர்ஸ் கொண்ட 13 பேரும் இந்த பக்கம் 13 கடவுள்களோட சண்டையிட வச்சு அதுல மனுஷங்க வின் பண்ணிட்டா இந்த பூமியிலேயே வாழட்டும், இன்கேஸ் தோத்துட்டாங்க அப்படின்னா அழிச்சிடலாம்னு சொல்லி ஒரு ஃபேர் டிசிஷன் எடுத்து டோர்னமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணப்படுது. ஸோ அதில் ரெண்டாவதா களமிறங்குறவர் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஜியூஸ். சீரீஸ்ல இவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா ஜியூஸை இவ்வளோ கேவலப்படுத்தி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்களேன்னு நினைச்சிருப்போம். என்னதான் இவருக்கு 1380 கோடி வருஷங்கள் வயசாகி தோற்றத்தில் ஏதோ நாளைக்கே சாகுற அளவுக்கு வீக்கான அப்பியரன்ஸை கொண்டு இருந்தாலும் டிவைன் பிசியாலஜி கொண்டு இருக்கிறதால எல்லா சூப்பர் ஹியூமன் பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸும் மற்ற காட்ஸை டிஃபீட் பண்ற அளவுக்கு இருக்கும். அதுலேயும் பேட்டில் ஆரம்பிக்கும் போது இருந்த வேகத்தை விட போக போக டைமே சர்பாஸ் பண்ற அளவுக்கு ஃபாஸ்டாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருப்பாரு. சிம்பிளி ஒரு செகண்ட் மில்லியனா பிரிச்சா அதுல அந்த ஒரு மைக்ரான் செகண்ட்ஸ்லேயே 10 பவர்ஃபுல்லான பஞ்சஸ் கொடுப்பாருன்றதுனால லைட்டை விட பல மடங்கு ஃபாஸ்டரா இருப்பாருன்னு சொல்லலாம். ஸோ இத்தனை கோடி வருஷங்கள் வயசாகி தோற்றத்தில் மெலிஞ்சு போன மாதிரி இருந்தாலும் பேசிக்கலி ஒரு காட் அப்படின்றதாலையும் சக்திகள் அதிபயங்கரமா இருக்கிற காரணத்தினால தான் ஜியூஸ் நம்ம லிஸ்ட்டை முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.